அப்போ எக்ஸஸாக நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள சத்துக்களை அதை பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி கழிவுகளாக சிறுநீராக மாற்றி வெளியே அனுப்பக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறவர் நம்மளுடைய கிட்னி. அப்போ இந்த சிறுநீரகத்தை நாம் எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும், இந்த சிறுநீரகத்தை நம்ம சரியாக பாதுகாத்து வச்சுருந்தோம்னா இப்போ இந்த எக்ஸஸாக வெளியேற்றக்கூடிய வேலையை இன்னும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். அப்படி இல்லைன்னா இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ இவர் தொய்வாகும் பொழுது அது உள்ளுக்குள்ளேயே இன்னும் தங்க ஆரம்பிச்சிருது. தங்க ஆரம்பித்தா நம்ம உடம்புக்குள்ளேயே அது குப்பை தொட்டிகளாக மாற ஆரம்பித்து அது இன்னும் பல பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருது. அதான் ஒரு விஷயம். அடுத்தது இது கல்லீரலுக்கும் மிகப்பெரிய சுமையாக மாறுது. சிறுநீரகம் செயலிழப்பு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கல்லீரலும் சுமையாக மாறும். கல்லீரல்லையும் அங்கே பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு போய் அவருமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி குறைவார். கல்லீரலுடைய ஃபெயிலியர் அல்லது அங்கே எனர்ஜி டெஃபிஷியன்சினால் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு வருதுன்னா நீங்கள் பாருங்கள், அங்கே சிறுநீரகம் அதுக்காக எக்ஸஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த கழிவை இவர் மூலமாக வெளியேற்றலான்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். சிறுநீரகத்தோட எனர்ஜியும் பாதிக்கப்படும். அதனால் இந்த 2 உறுப்புகளின் மீது நீங்கள் கவனம் வச்சுட்டிங்கன்னா உடம்புக்குள்ள நோயே கிடையாதுங்க.